ஆகாசு, இங்க நின்னு யார தேடுற? இல்லையே, நான் யாருமே தேடலையே. அப்புறம் என்ன வேணும்? இல்ல, செண்பகா எங்க? ஏன், அது மாடியில துணி காயப்படதை எடுக்க போயிருக்கு. ஆமா, நீ எதுக்கு அதை தேடுற? இல்ல, ஒரு டீ வேணும், அதான். டீ வேணா என்ன கேட்கணும், அதுக்காண்டியே அந்த பிள்ளைய தேடக்கூடாது. இந்தா கேட்டோன்னு கொடுத்துட்டீங்க. எனக்கு குடிக்க போட்டேன், நீ இப்ப குடி, நான் அப்புறம் போட்டு குடிச்சுக்கிறேன். சரிக்கா, ரொம்ப தேங்க்ஸ்க்கா. டீ கேட்டா குடிக்காம போயிருக்கியா? இவன வர வர லூசா போயிருவானோ? என்ன பண்ற செண்பகா? நிலாவுல பாட்டி வடை சுடுறாங்களா, எங்க அத்தைக்கு 2 மாமாக்கு 2 கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு போலான்னு வந்தேன். தமாஷ் பண்றியா? பின்ன பார்த்தா தெரியலையா உனக்கு நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு? ஏதாவது கேட்கணுன்னே கேட்டேன். நீ என்னடா நான் எதுக்கு எடுத்தாலும் வெடுக்கு வெடுக்குன்னு பதில் சொல்ற. இந்த வயசுல இந்த மாதிரி ஒரு பையன் ஒரு பொண்ணுகிட்ட அர்த்தமெல்லாம் பேசுறது சகஜம் தானே? அர்த்தத்தோட பேசினாலே புரியாது, இதுல அர்த்தம் இல்லாம வேற பேசினா சுத்தம். நான் வேணா துணி எடுக்க ஹெல்ப் பண்ணட்டுமா? ஐயோ, தொந்தரவு பண்ணாம இருந்தாலே போதும். என்ன செண்பகா, எதுக்கு எடுத்தாலும் இப்படி வெடுக்கு வெடுக்குன்னு பதில் சொல்ற? வேலையா இருக்கும்போது இப்படி வந்து நோய் நோய்னா வேற எப்படி பதில் சொல்லுவாங்க? செண்பகா, நான் உன்கிட்ட காடை கொடுத்தனே, அந்த காடைக்கு நீ பதில் கார்டு கொடுக்கணும்னு தோணவே. இத பாரு ஆகாஷ், அந்த பிரச்சனை அன்னைக்கே முடிஞ்சு போச்சு. அதுக்கு நான் அன்னைக்கே பதில் சொல்லிட்டேன். எனக்கு 1000 பிரச்சனை இருக்கு, என்ன தொந்தரவு பண்ணாம என் வேலையை பார்க்க விடு. அதுக்கப்புறமும் நீ இப்படி வந்து அதை பத்தியே பேசிட்டு இருக்கிறது நல்லா இல்ல. இது வேண்டாம், இதோட விட்டுரு. அது எப்படி செண்பகா? 1000 பிரச்சனை இருந்தாலும் இந்த பிரச்சனையை இந்த வயசுல தான் தீர்த்துக்க முடியும். வயசு இருக்க காலத்துல மத்த பிரச்சனையை கவனிச்சுட்டு காலம் போன காலத்துல காதல கவனிக்கிறது. அத நான் தீர்மானிச்சுக்கிறேன். இதெல்லாம் எப்போ கவனிக்கணும்னு நான் உன்கிட்ட கைட்லைன் கேட்டேனா? செண்பகா, நீ தேவையில்லாம பயப்படுற. குடும்ப பொறுப்புலாம் இருக்க வேண்டியதுதான். அதுக்காக வேற எந்த உணர்ச்சியுமே இல்லாம குடும்பத்தையவ பார்த்துட்டு இருக்க முடியும்? நமக்குன்னு விருப்ப வெறுப்பு எதுவும் இல்லையா? நம்ம என்ன மரக்கட்டியா செண்பகா? ஆகாஷ், நீ கீழே போ, உன் பேச்சு சரியில்லை. நான் அப்படி என்ன செண்பகா தப்பா பேசிட்டேன்? செண்பகா, நீ உன்னையே ஏமாத்திக்கிற. இந்த பூமியே காதல்ல தான் ஏங்குது. என்கிட்ட போட்டோம், எனக்கு அக்கறை இல்லைன்னு தான் சொல்றேன். அப்படின்னா நீ உன்னையே ஏமாத்திக்கிறன்னு அர்த்தம் செண்பகா. இங்க பாரு, எந்த ஒண்ணு பத்தியுமே பேசாம இருந்தா அப்புறம் அதை பத்தி தெளிவே கிடைக்காம போயிடும். நீ ஏன் செண்பகா இந்த விஷயத்தை பத்தி பேசவே தயங்குற? காதலை பத்தி டிஸ்கஸ் பண்றது அவ்வளவு பெரிய விஷயமா? தெளிவான முடிவு இல்லாதவங்க தான் டிஸ்கஸ் பண்ணி தெளிவை உண்டாக்கிக்கணும். எனக்கு இத பத்தி ரொம்ப தெளிவான முடிவு இருக்கு. அந்த முடிவை நான் உன்கிட்ட சொல்லவும் சொல்லிட்டேன். ஆனா நான் சொன்ன முடிவை கேட்டுக்காம நீ மறுபடியும் என்ன தொந்தரவு பண்ணி உனக்கு விருப்பமான முடிவை நான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். அது நடக்க போறது இல்ல. அதனால இத பத்தி பேசுறது வெட்டி வேலை. உனக்கு கீழே போகிறதுக்கு விருப்பம் இல்லனா நீ மேலேயே இருந்து நிலாவோட காதல் வசனம் பேசிக்கிட்டு இரு. நான் போறேன். செண்பகா, நில்லு செண்பகா. ஆகாஷ், வழியை விட நான் போறேன். செண்பகா, நில்லு செண்பகா. ஆகாஷ், அந்த செந்தில் பையன் உங்ககிட்ட கிறுக்குத்தனமா நடந்துக்கிறான்னு நினைச்சா இப்ப என் பையனும் உங்ககிட்ட நடந்துகிட்டதை பார்க்கும்போது என்னால நம்பவே முடியலம்மா. எங்களுடைய சௌகரியத்துக்காகவும் நிம்மதிக்காகவும் உன்னை இங்க உதவிக்கு கூப்பிட்டுட்டு இப்போ உன்னோட நிம்மதியும் சௌகரியத்தையும் நான் கெடுத்துட்டேன்னு நினைக்கும் போது என்னால தாங்க முடியல தாய். இல்ல இல்லம்மா, இங்க பாரு, இனிமே நீ இந்த வீட்டுக்கு வர வேண்டாமா? ஆமாம்மா, உதவிக்கு வந்தவங்களை எப்படி நடத்தணும்னு தெரியாத ஜென்மங்க வாழற இந்த வீட்டுக்கு இனிமே நீ வர வேண்டாமா. நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்புமா. ஆனா ஒரு விஷயம்மா, என் பையன் உங்ககிட்ட இப்படி நடந்துக்கிட்டாங்கிறதுக்காக நான் உனக்கு மாமா இல்லைன்னு ஆயிடாதுமா. ஆம்பளையோட ஆதரவு இல்லாம நிர்கதியா தவிச்சுக்கிட்டு இருக்கிற என் தங்கச்சியோட குடும்பத்துக்கு நான் எதுவும் செய்யலைன்னா கூட அதை உருக்குலைஞ்சு போக நான் விட மாட்டேன். நான் விட மாட்டேம்மா, என்ன நம்பு. நீ கிளம்பு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். புறப்படுமா. ஓ ஓ ஆகாஷ்,
மாளவிகா கிளம்பலாமா? என்னடாமா துணி எடுக்க போன? எடுத்துட்டு வந்துட்டியா? பரவாயில்லக்கா, அது காயட்டும், நம்ம போலாம். சரி வா. சரிங்க, நான் போயிட்டு வரோம். சரிம்மா. போறேன் மாமா. மோகன், ஒரு ஷார்ட் ட்ரிப் அடிச்சதுல கொஞ்சம் காசு கிடைச்சது. சில ரூட்டுகளையும் பார்த்து வச்சுட்டு வந்திருக்கேன். இனிமே ரொம்ப நாள் தள்ளி போனா சரியா வராது. யாருக்குமே வேலை இல்லைன்னா சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டமா போயிடும். அதனால தான் சொல்றேன், நாளை மறுநாள் கல்யாணத்தை முடிச்சிடலாம். முடிச்ச கையோட நீங்க 2 பேரும் மும்பைக்கு போயிருங்க. நான் மும்பை பார்ட்டிகிட்ட பேசிட்டேன். வர சொல்லு, நான் பார்த்து அரேஞ்ச் பண்றேன்னு சொல்லிட்டான். அதனால நீங்க மும்பை போனீங்கன்னா எப்படியாவது உனக்கு வேலை வாங்கி கொடுத்துருவான். எல்லாம் நல்லபடியா நடந்தா திருப்பதிக்கு நடந்தே வரேன்னு சொல்லி வேண்டியிருக்கேன்டா. அதோட என் கடமையும் முடிஞ்சுது. அண்ணே, எங்களால உங்களுக்கு தானே ரொம்ப கஷ்டம். சாரிண்ணே. என்னம்மா இதுக்கெல்லாம் போய் ஏதோ 3வது மனுஷன்ட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்க? அதுல ரத்னம், உனக்கு நான் எந்த கஷ்டமும் கொடுக்க கூடாதுன்னு நினைச்சோம்னா உடனே கல்யாணம் பண்ணிட்டு மும்பை போறதான் ஒரே வழி. டேய், இதெல்லாம் விடுறா. நான் ஏன் கஷ்டத்துக்காக சொல்லடா. நீ இதுக்கு முன்னாடி சுறுசுறுப்பா வேலை பார்த்த ஆளு நீ. இனிமேலும் வீட்டுக்குள்ளேயே கிடந்தா உன் மனசு கரங்கி போயிருந்தாடா சொல்றேன். இந்த பொண்ணு கல்யாணம் பண்றதுக்காக தானே உங்க கூட ஓடி வந்துச்சு. எந்த நேரத்துல ஓட ஆரம்பிச்சீங்களோ அப்பையிலேருந்து ஓடிக்கிட்டே தானடா இருக்கீங்க. இன்னும் நின்ன பாடு இல்ல. நீங்க நல்லா வாழ்றத பாக்கணுங்கிறதுக்காக தான்டா சொல்றேன். ஏன்டா டேய், எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டியா நீ? நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. திரும்ப திரும்ப குடிச்சு ஏன்டா என் உயிரை வாங்குற? என்னை மன்னிச்சுங்கப்பா. வெளியில படுத்தாதா திட்டுறான்னு ஒரு வழியா வீட்டுக்கு வந்த இங்கேயே திட்டுறாப்பா. டேய், தினமுமாடா உனக்கு சொல்ல முடியும்? அவனுங்க வலை வீசி நம்மளை தேடிட்டு இருக்கானுங்க. நம்ம சிக்கனும் தீந்துச்சுரா கதை. 2 பேரும் நம்மளை நம்பி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க நம்பிக்கை நம்ம காப்பாற்ற வேணாமாடா? இந்த பொண்ணுக்காவது புரிஞ்சுக்கடா. இவங்க 2 பேரும் கரையேற வரைக்கும் கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்கேன்டா. விடுங்க அண்ணே, சும்மா திட்டிக்கிட்டே இருக்காதீங்க. நீங்க சாப்பிடுங்க. என்ன நீங்க இப்படி குடிச்சிட்டு டெய்லி வரீங்களே, குடல் வெந்து போயிராதா? நான் உங்களை விட சின்ன பொண்ணுதான். ஆனா நாங்கெல்லாம் சொல்ற மாதிரியே வச்சுக்கிறது. சரி, சாப்பிடுங்க. யாங்க 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 எதுக்கு இப்ப பேயா இருந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிறீரு? நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க ஒன்னும் சொல்லாம இருந்தா என்ன அர்த்தம்? எதுக்கு இப்ப பேயா இருந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிறீருன்னு? எதுக்கு இப்ப பேயா இருந்த மாதிரி இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறீருன்னு? இந்த வீட்டுல இருக்கிற பேய்ங்கெல்லாம் டெய்லி என் நெஞ்சில அறையுது இல்ல, அதுக்குதான். நான் என்னமோ கேட்டுக்கிட்டு இருந்தா நீங்க என்னமோ சொல்லிட்டு இருக்கிறீங்க. இந்த மாடியில போய் துணி எடுத்துட்டு வரேன்னு இந்த செண்பகா போச்சு. இவ்வளவு நேரமாவது இந்த மாடியில போய் துணி எடுத்துட்டு வர்றதுக்கு? அவ போயிட்டா. அது எப்படி போவா? என்கிட்ட சொல்லாம போக மாட்டாளே. அவ்வளவு தூரத்துக்கு அந்த செம்பகாவுக்கு திமிரு எடுத்து போச்சா? நாளைக்கு வரட்டும், சங்கதி என்னன்னு கேட்டுக்கிறேன். நாளைக்கு அவ வரமாட்டா. ஏன் இந்த உத்தியோகத்துக்கு லீவ் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட லீவ் எடுத்துட்டு போயிருக்காள் அங்கும். அவ இனிமே இங்க வரமாட்டா. அவளை வர வேண்டாம்னு சொல்லிட்டேன். ஏயா உமக்கு என்ன கிறுக்கு பிடிச்சு போச்சா? அவ பாட்டுக்கு ஒழுங்கா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா நீ ஏன் அவளை வர வேண்டாம்னு சொன்னீரு? அது அப்படித்தான். என்ன அப்படித்தான்? எல்லா முடிவையும் நீரே இப்படி சுயமா எடுக்கிற அளவுக்கு உமக்கு தைரியம் வந்துருச்சாங்க. அப்புறம் நான் எதுக்கு குடும்ப தலைவின்னு ஒருத்திங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கேன்? ஏய், இருக்கிறதுக்கு முடியலன்னா போய் கிணத்துல விழுந்து சாவடி போடி. டேய் ஆகாஷ், படங்க. ஜாக்கிரதை. சும்மா கத்துற எல்லாம் சரியாயிருமா? எதுக்கு எப்படி அடிச்ச? எதுக்கு அடிச்ச? எப்படி எதுக்கு அடிச்ச? ஏய், இப்ப நீ நிறுத்தல, உன்னை அடிச்சு கொல்லுவேன். எதுக்கு ஐயா கேக்குற? செம்பகாவோட கையை பிடிச்சு எடுத்துக்காண்டி அவன் தெரியுமா உனக்கு? என்ன
இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? வேலை முடிஞ்சிருச்சுமா. வேலை முடிஞ்சபடி அங்க நிக்கலாமா, அதான் நாங்க பாட்ட கிளம்பி வந்துட்டோம். என்ன மேடம் இவ்வளவு டல்லா இருக்கீங்க? மறுபடியும் உங்க அத்தை திட்டினாங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்கம்மா. அங்க கிளம்பும்போதே முகம் சரியில்லை. ஆட்டோல வரும்போது கூட ஒரு வார்த்தை கூட பேசல. ஏய் செண்பகா, என்னாச்சுமா? ஏன் அழுதுட்டு இருக்க? சொல்லுமா, என்னாச்சு? அந்த ஆகாஷ் என் கையை பிடிச்சு இழுத்துட்டா மேடம். என்ன சொல்ற? கைய பிடிச்சு இழுத்தானா? நீ ஏன் எனக்கு அங்கேயே சொல்லல? சொல்லி இருந்தேனா இழுத்த கைய ஓடிச்சிருப்பேல. அங்கேயெல்லாம் சும்மா இருந்து இங்க வந்து அழுதுட்டு இருக்க. நான் கோவத்துல அவனை அடிச்சிட்டேன். அதே சரி. ஐயோ கப்பையா, நீ மேல போன பின்னாடி என்கிட்ட சமய கிட்ட வந்து கேட்டான். அவன் இங்க எல்லாம் மேல துணியா போட போயிருக்கான்னு நான் தான் சொன்னேன். அங்க வந்து வேலையை காமிச்சிட்டானே. அவனை அடிச்சதோட விட்டுருக்க கூடாது. அவன் கையை இழுத்து வச்சு ஓடிச்சிருக்கணும். செல்வி சும்மா இருக்கியா? முரட்டுத்தனமா ஏதாவது பேசிட்டு இருக்காத. எதுக்குமா அடிச்ச? நான் மாடியில துணி எடுத்துட்டு இருக்கும்போது அவன் வந்து என்கிட்ட வழிஞ்சான். நான் கொடுத்த கார்டுக்கு நீனும் பதில் கார்டு கொடுக்கலையேன்னு சொன்னான். நான் தான் பதில் சொல்லிட்டேனேன்னு சொன்னேன். அவன் கேட்கல. நான் கீழே போக ட்ரை பண்ணும்போது என் கையை பிடிச்சு இழுத்துட்டான் மேடம். அதான் கோவத்துல அடிச்சிட்டேன். இது பாரு செண்பகா, அவன் ஏதோ ஒண்ணு பண்ணான், பதிலுக்கு நீயும் ஏதோ ஒண்ணு பண்ண. சரியா போச்சுல்ல? அப்புறம் எதுக்குமா அழுதுட்டு இருக்க? முதல்ல அழுகைய நிறுத்து. இந்த பாரு, பஸ்லயும் ட்ரெயின்லயும் கூட்டத்துல உரசிக்கிட்டே நிப்பாங்கல்ல, அதுக்கும் ஆகாஷும் கைய பிடிச்சு இழுத்ததுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குமா. தப்பான நோக்கத்துல உன் கைய பிடிச்சு இழுத்தான்னா அவனை அடி, நான் தப்புன்னு சொல்லல. ஆனா ஆகாஷ் அந்த மாதிரி தப்ப செய்யல. நீ முறை பொண்ணுங்கிற உரிமையில அவன் உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணான். நீ அதை ஏத்துக்கலன்னு தெரிஞ்ச உடனே அவன் விலைக்கு போயிருக்கணும். அதுக்கப்புறமும் அவன் கம்பல் பண்ணாம பாரு, அதுதான் அவனோட முட்டாள்தனம். அந்த முட்டாள்தனம் தான் அவனோட தப்பு. அவனுக்கு எந்த சந்தர்ப்பத்துல எப்படி நடந்துக்கணும்னு கூட தெரியல போல இருக்கு. அதுக்கு நீ அவனை அடிச்சது தேவையில்லாதது. நீ அவனுக்கு சொல்லிதான் விளங்க வச்சிருக்க. அந்த முட்டா பயலுக்கு எத்தனை தடவை சொல்றது? அவனுக்கு அடிச்சதானே விளங்கும். இல்ல செல்விகா, மேம் சொன்ன மாதிரி செண்பகா அவனை அடிச்சிருக்க கூடாது. நான் எவ்வளவோ சொன்னேன் மேடம், ஆனா அவன் கேட்கவே இல்ல. திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லிட்டு இருந்தான். அவன்கிட்ட இருந்து விலகலான்னுதான் நான் கீழே போக பார்த்தேன். அதுக்கும் அவன் கையை பிடிச்சு இழுத்துட்டான். எனக்கு கோவம் வந்துருச்சு மேடம், அதான் அடிச்சிட்டேன். ஒரு பொண்ணுக்கு மிரட்டுறவன் மேலயும் கெஞ்சுறவன் மேலயும் வெறுப்பு தான் வரும், காதல் வராதுன்னு அவனுக்கு தெரியல. தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அவனுக்கு புத்தி கிடையாது. புத்தி இல்லாத ஒருத்தனுக்கு வாயால சொன்னாதான் தெரியுமா. நாம கையால சொன்னோம்னா விஷயம் வேற மாதிரி ஆயிடும். என்னைய அடிச்ச, உன்னை என்ன செய்யறேன் பாருன்னு மடத்தனமா ஏதாவது செஞ்சிருவான். அவன் வேணா புத்தி இல்லாம இருக்கலாம், ஆனா நமக்கு இருக்கேம்மா. சரி போனதை விடு. நீ எதுக்கு எடுத்தாலும் இப்படி அழறத நிறுத்து. உன்னோட அழுக உன் கையால் ஆகாத தனத்தை காட்டுமே தவிர அறிவை காட்டாதுமா. இது பாரு, நம்மள எப்பவுமே நம்ம எமோஷன் டாமினேட் பண்ண கூடாது, அறிவு தான் டாமினேட் பண்ணணும். சரி விடு. அவன் ப்ரொபோஸ் பண்ணது உனக்கு பிடிக்கலைங்கிறத நீ காட்டிட்ட. இனிமே உன் ரூட்ல கிராஸ் பண்ண மாட்டான். இதுக்கு மேலே அவன் ஏதாவது ஸ்டெப் எடுத்தான்னு வச்சுக்கோ, என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன். சரியா? சரிங்க மேடம். இவளை அழிச்சிட்டு போ. ஓகே மேம். ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க. வா வா செண்பா, ஃபீல் பண்ணாதடா. என்னங்கம்மா? சாப்பிடுறதுக்கு ஏதாவது செய். சரிங்கம்மா. பிரச்சனை இல்லாம நடக்கும்ல? அதெல்லாம் ஒண்ணும் பயப்படாதடா, எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். அந்த பொண்ணு வேற உன்னை நம்பி வந்திருக்கு. என்ன மச்சான மாப்பிளையும் ஏதோ சீரியஸா டிஸ்கஷன்ல ஆமாமா, நாளைக்கு உங்க ரெண்டு பேரும் கல்யாணம் நடக்கிறத பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். நடத்திலாம்ல? சந்தோஷம் தானே? சந்தோஷம் தானே. அதானே, நீ என்ன வேணான்னு சொல்ல போற? ஏய், அப்ப அவ வேணான்னு சொன்னா கல்யாணத்தை நிறுத்திடுவியா? கல்யாண பொண்ணு அவதான்ப்பா. சரின்னு சொல்றதுக்கு இல்லன்னு சொல்றதுக்கு அவளுக்கு தான்ப்பா உரிமை இருக்குது. ஓஹோ, இல்லன்னு வர சொல்வாளா? ஏய், உயிரை கையில முடிச்சிட்டு கூட்டிட்டு வந்திருக்கேன்டா, ஏதாவது பார்த்து செய்யுங்கடா. பாத்தீங்களானே, இவருக்கு உயிருங்கிறது சக்கரை மாதிரி இருக்கு. என் உயிர் எனக்கு சக்கரை தாண்டி. ஏன்னா என் உயிர் நீ தானே, உன் உயிர் நான் தானே. ஏன்பா ஆரம்பிச்சியா? அதுவும் காலங்காத்தால. ஏமா, உங்க கல்யாணத்தை பத்தி சீரியஸா பேசிட்டு இருக்கோம், இவன் பாரு காதல் பாட்டு பாடுறான். இவனை கொஞ்சம் கண்டிச்சு வைமா. ஏய்,
சாரிடா கோச்சிக்காத. இந்த தடவையாவது எந்த பிரச்சனையும் இல்லாம கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். எங்களுக்காக மட்டும் இல்லடா, உன் பாரம் குறையணுமே, அதுக்காவது கல்யாணம் சீக்கிரம் நடக்கணும். யாருக்கு கல்யாணம்? உங்க தாத்தாவுக்கும் பாட்டிக்கும். முதல்ல போதை தெளிஞ்சு வா, அப்புறம் நான் சொல்றேன். டேய் தெளிவா தாண்டா இருக்க, சொல்றா. உனக்கு போதை தெளியறதுக்கு ஒரு ராத்திரி ஆகுது. மோகனுக்கும் ஆர்த்திக்கும் நாளைக்கு கல்யாணம். நாளைக்கு கல்யாணமா? என்னப்பா இது, திடீர்னு முடிவு எடுத்துட்டீங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. ஏண்டா நாங்க சொன்னா கேட்கற நிலைமையில நீ இருக்க? இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து நீ ஒரு மார்க்கமாவே இருக்க. நைட் ஆனா ஃபுல்லா தண்ணி அடிச்சுட்டு குப்பரை கவுந்து அடிச்சு படுத்துக்கிற. பகலானா பேன்னு முழிச்சிட்டு ஓரமா போய் உட்காந்துக்கிற. இந்த குடியை விட்டு தொலைனா அதுவும் கேட்க மாட்டேங்கிற. அண்ணே, எங்களுக்கே நேற்று ராத்திரி தான் சொன்னான். அவன் சொல்லும்போது நீங்க இல்ல, நீங்க வரும்போது நிதானத்துல இல்ல. சரி, எங்க கல்யாணம்? கோயில்ல தான். எந்த கோயில்? அதெல்லாம் பேசி முடிச்சுட்டு அப்புறம் சொல்றேன். அப்புறம் அண்ணன், கல்யாணம் முடிஞ்சோன்னா நாங்கள் நேராக மும்பைக்கு போயிடுவோம். உங்கள் வீட்டில் இருந்துட்டு உங்களுக்கு கொடுத்த தொந்தரவெல்லாம் நாளையோட முடிஞ்சிரும்ண்ணே. சேச்சா, அதெல்லாம் எனக்கு ஒரு கஷ்டமே இல்லைப்பா. என் யோசனை இல்லாமே நீங்கள் இவ்வளோ பிளானாக பண்ணியிருக்கீங்க. அவங்க கண்ணில் சிக்கிட்டா? இல்லைண்ணே, ரத்னம் ட்ரிப்புக்கு போகும்போது ஒரு சீக்ரெட் ரூட்டு பார்த்துட்டு வந்திருக்கான். அதனால் எந்த பிரச்சனையும் இருக்காதுண்ணே. அது என்னடா அது, எனக்கு தெரியாமல் சீக்ரெட் ரூட்டு? அவன் தான் போகும்போது கூப்பிட்டான், நீங்கள் வரலன்னு சொன்னீங்க. நீங்களும் போயிருந்தா ரூட்டை கண்டுபிடிச்சிக்கலாம்ல. தப்பா போச்சே. என்னடா தப்பா போச்சு? இல்ல, உன் கூட ட்ரிப்புக்கு வர தப்பா போச்சேன்னு சொன்னேன். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. இவன் ஒருத்தன் போதை தெரியாத மாதிரியே பேசிட்டு இருப்பான். வா மோகன், நம்ம போகலாம்.